பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை பி அவேக், விழித்திரு. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் கேட்ட ஒரு கேள்வி, வை ஆர் யூ ஸ்லீப்பிங்? அவர்கள் ஏன் தூங்குகிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அவர்கள் துக்கத்தினால தூங்கினார்கள் என்று. அந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி தேவையில்லை. ஆனா கர்த்தர் கேட்கிறார், ஏன் தூங்குகிறீர்கள்? அந்த கேள்வி ரொம்ப வித்தியாசமா இந்த இடத்துல தெரிந்தாலும் சில நேரங்களிலே கர்த்தர் இந்த கேள்விகளை நம்மிடம் கேட்பார். இப்படிப்பட்ட கேள்வி நம்மிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாமும் விரும்புவோம். குடும்பத்துல நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுதும், நம்முடைய பொறுப்புகளை செய்யும் பொழுதும், இல்லை சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுதும், சில சோகங்கள், சில சோர்வுகள், துக்கங்கள் நம்மை ஆட்கொள்ளும். அந்த நேரத்துல யாராவது நம்மகிட்ட வந்து, ஏன் இப்படி இருக்கீங்க, வாட் ஹேப்பன் டு யூ, உங்களுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு நம்ம விரும்புவோம். அது முக்கியமாக குடும்ப நபர்களை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. எல்லாரையும் கவனிப்போம், எல்லாரையும் அட்டென்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பார்த்து திருப்பி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எதுவும் ப்ராப்ளமா, அல்லது உங்களுக்கு தலைவலிக்குதா, உடம்பு சரியில்லையா அப்படின்ற கேள்வி எல்லாரும் நம்மிடம் யாராவது நமக்கு பிடித்த நபர்களாவது கேட்க வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பமாயிருக்கும். யாருமே நம்மளை கேட்கலன்னா நமக்கு அதில் வந்து ஒரு அதிருப்தி உண்டாகும். நம்மளை கவனிக்க ஆள் இல்லை, நம்மளை கேர் பண்ண ஆள் இல்லை, நம்ம மேல அன்பு காட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியுமா, why you are like that, why you are sleeping, ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம் என்று கேட்பதற்கு நமக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். சீஷர்களிடம் அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து, தூக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா சோகத்துல இருக்கிற நம்மை விழித்தெழுந்து நீ எழுந்து என்னோடு கூட நட. ஐ எம் ஹியர் டு வாக் வித் யூ, யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையில இல்லை, நான் உன் கூட இருக்கேன். உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்ம ஒருவேளை சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில டிஸ்கண்டென்ட்டா இருக்கலாம், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது நிறைய பொறுப்புகள் நம்ம மேல, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, இன்னும் நம்ம போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. சில நேரங்களில் சொசைட்டினால நம்ம சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுறது, அது நம்ம கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுகிறோம், சில வேலைகளை செய்தே ஆக வேண்டும் என்று. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட சில நேரத்துல கேட்கிறார், உண்மையில இப்படிப்பட்டது சுமத்தப்பட்டதா, இவ்வளவு ஆர் யூ என்கம்பர்ட், ஆர் யூ ஸ்லீப்பிங், நீ சோகத்துக்குள்ள இருக்கியா அப்படின்னு கூட ஆண்டவர் நம்மோடு கேட்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் கேட்கிறதோட மட்டும் இல்ல, நீ விழித்தெழு, மரித்தோர்ல இந்த மரித்த நிலையிலிருந்து எழுந்திரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என் கூட நடக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்ம எப்படி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல ஆண்டவர் நம்மளை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க சொல்லுகிறார், விழித்தெழுந்து நடக்க சொல்லுகிறார். We have to be awakened from some relationships, some situations. சில உறவுகளிலிருந்து, சில சூழ்நிலைகளிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு பழக்கமா இருக்கலாம், பழகி இருக்கலாம், ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாததா என்று நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், awake from your situation, awake from your relationship. நமக்கு சில நேரங்களில் சில உறவுகள் தேவையில்லாததா இருக்கலாம். இட் மே பி ராங் ரிலேஷன்ஷிப். அதோடைய ரியாலிட்டி என்ன, அதோடைய ட்ரூத்ஃபுல்னஸ் என்ன என்பதை நம்ம உணர வேண்டும். அதிலிருந்து எழுந்திருக்க சொல்லி கர்த்தர் நம்மை கூறுகிறார். உன்னத பாட்டு புத்தகம், சாங் ஆஃப் சாலமன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முழு புத்தகமுமே இட்ஸ் அ லவ் போயம். அது முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல 3 தடவை ஒரு விஷயத்தை மறுபடியும் ஆண்டவர் திருப்பி அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார். 2வது அதிகாரம் 7வது வசனம், 3ல் 5வது வசனம், 8ல் 4வது வசனம். வசனங்களை வீட்டில் நீங்க வாசிங்க. 3ல் 5 ஒன்று வாசிக்கிறேன், கேளுங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அவளை விழிக்க பண்ணாதிருங்கள் என்று சொல்லுங்கள். Do not awaken love until it pleases. அவளுக்கு நேரம் வரும் வரையிலும் அவளை எழுப்பாதிருங்கள், அவளை விழித்திருக்க பண்ணாதிருங்கள். நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை தான். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம்,
Wait for the right time and wait for the right person and wait for the right situation, circumstances. நம்முடைய நேரம் வரும் வரைக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த வார்த்தை நம்ம சொல்ல விரும்புகிறது என்னன்னா, வெயிட் ஃபார் யர் டைம். உனக்குன்னு ஒரு நபர், உனக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும் வரைக்கும், உனக்குன்னு தேவன் குறித்த நாள் வரும் வரைக்கும் விழித்திரு. டோன்ட் மேக் லவ் அன்டில் தென். இட்ஸ் அ வார்னிங். உன்னத பாட்டு புத்தகம் எப்படி லவ் போயம் சொல்றோமோ, அன்பை குறித்து அதிகமாய் வர்ணித்து மிக அழகாக சொல்லப்படுகிறதோ, அதே மனவாட்டியை பற்றி அதே போல there is a warning. எப்பொழுது அன்பு காட்ட வேண்டும் என்பது கர்த்தரை உங்களுக்கு வார்ன் பண்ணுகிறார். அதே போலதான் இந்த இடத்துல do not make love until God's time. கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் பொறுத்திருங்க. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. தேவையில்லாத உறவுகள் வேண்டாம். அதை தேவன் விரும்பவில்லை. சோ அந்த இடத்துல பி அவேக் என்ற கர்த்தர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3-7 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறாயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். We are called for being holy. தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்பி, அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குவது அவர் மேல விழுந்த கடமை. எப்பொழுது முழுமையாய் ஆண்டவற்றை முழுமையாய் நம்மை சரண்டர் பண்ணுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறார். 2 காரியங்கள். 1, விழித்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பொறுப்புகள் அதிகமாயிருக்கிறதே, நான் தனிமையில விடப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு கேள்வி கேட்க கூட யார் இல்லையே என்ற இடத்துல யோசிக்கணும். You have a person beside you who is asking why, what is happening to you. கேட்பதற்கு ஆள் இருக்கிறார். நமக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்முடைய ஃபாதர், நமக்கு எல்லாமே அவர் தான். ஸோ நம்ம we don't have to be worry about that. அதே நேரத்தில் ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா, வெளியில வரணும். தவறான உறவுகள், தவறான பேச்சு, தவறான நபர்களோடு இருக்கிற பழக்கங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த எச்சரிப்பை நம்ம எடுத்துக்கொள்வோம். பி அவேக் இஸ் ஆல்சோ a warning for us. 2 விஷயம். 1 கேர், இன்னொன்று வார்ன். 1 அக்கறையாய் கேட்கப்படுகிற கேள்வி, இன்னொன்று வார்னிங்காக கேட்கப்படுகிற கேள்வி. இந்த 2 விஷயங்களையும் நாம் கவனித்திருந்து விழித்திருப்போம். தேவனோடு கூட உறவாடுவோம், தேவனோடு நடப்போம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய வேலை வரும் வரையிலும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.